Hi students, நம்ம exercise 3.2ல first sumல subdivision 3 பார்க்கலாமா? first நமக்கு first polynomial f of x எடுத்துப்போமா? 3x power 4 plus இந்த 6x cube minus 12x square minus 24x. நமக்கு அப்போ லாஸ்ட் ரெண்டு சம் நம்ம பார்த்துப்போம். அப்படியே g of x of x f of x g of x லாங் டிவிஷன் போயிடும் இல்லையா? ஆனால் இங்கே பாருங்க எல்லாத்துலேயும் பாருங்களேன், நம்ம எது காமனாக இருக்கு? 3 எல்லாமே 3 எல்லாமே டிவைட் ஆகும். அதே போல் எக்ஸ் பாருங்க எல்லாத்தையும் காமனாக இருக்கா? அதை எடுத்துருங்க. ஏன்னா ஜிசிடினா என்ன வச்சுங்க, எல்லாத்தையும் காமனாக இருக்கணும். பவர் கம்மியாகணும். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் பவர் 1 தானே இருக்கு. அப்போ எது ஜிசிடி ஆக முடியும்? எக்ஸ் பவர் 1 தான் நமக்கு வந்து ஜிசிடி முடியும். இதே எல்சிஎம் வந்தால் பவர் எது அதிகமாக அதை எடுத்துருப்போம். அது எக்ஸ் பவர் 4 தான் இருக்கும் எல்சிஎம் வந்தால். இங்கே ஜிசிடி காமனாக எடுக்கும்போது நமக்கு பவர் எது கம்மியாக அதை எடுத்துரும். அப்போ 3 வர முடியும், 3x ஜிசிடி உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம காமனத்தை என்ன பண்ணோம்? இந்த காமனத்தை இதை வச்சு நம்ம டிவைட் பண்ணது 3x பவர் 4 டிவைட் பை 3x டிவைட் பண்ண வரும். எக்ஸ் கியூப் வருமா? அதுதான் இங்கே ஆன்சர் அப்போ. புரியுதுங்களா சொல்றது? அதே போல பாருங்க 6x கியூப் இருக்கா, டிவைட் பண்ணது 3x. அப்போ அடிச்சா 2வா, இங்கே வச்சு வரும் எக்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா? அப்போ என்ன வரும்? 2x ஸ்கொயர். இப்போ அதே போல இங்கே பாருங்க டிவைட் பண்ண ஆகும் -4 ஆகும். எக்ஸ் ஆகுமா? இங்கே என்ன ஆகும்? -8 ஆகிடும். சரிங்களா? அதே போல நம்ம இப்போ GFS எடுத்துங்க. 4x பவர் 4 பிளஸ் இந்த 14x cube பிளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் இந்த 8x. இப்போ பாருங்க இதில் எது காமன் இருக்கலாம்? எல்லாமே 2 டேபிள் டிவைட் ஆகுமா? 2 எடுத்துலாமா? எக்ஸ் காமன் ஆகுது இல்லையா? சொன்னால் நம்மளுக்கு பவருக்கு அது கம்மியாக அதை எடுத்துங்க ஜிசிடி சொல்லும்போது. இப்போ எக்ஸ் ஆட முடியும். இப்போ டிவைட் பண்ண போடுங்க. 4 2 டிவைட் பண்ணால் 2 வந்துருமா? எக்ஸ் பவர் 4 எக்ஸ் டிவைட் பண்ணால் எக்ஸ் கியூப் ப்ளஸ் படிச்சா 14 2 டிவைட் பண்ணால் 7 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஆகுனா எக்ஸ் ஸ்கொயர். அதை பார்த்து இங்கே வரும் 8 2 பண்ணால் 4 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பண்ணால் எக்ஸ் மைனஸ்னு வந்துடும் 4 வந்துருமா? 8x 2x அப்படின்னா வரும். எக்ஸ் கேன்சல் ஆகும். 8 2 அப்படின்னா 4 வந்துடும். இப்போ பாருங்களா, நமக்கு இந்த ரெண்டுத்துல காமன் தரும் இல்லையா? இங்கே 2x இருக்கு, இங்கே 3x இருக்கா? இதுக்கு ஜிசிடி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. அப்போ ஜிசிடி ஆஃப் பிராக்கெட் போடுறேன் 2x 3x 2x. ரெண்டுத்துக்கும் ஜிசி தான் வரும், எக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஜிசி சொல்றது இந்த ரெண்டுத்தையும் காமன் ஆகனால எக்ஸ் தான் காமனா இருக்கு. அதில் காமனாக தான் பவர் எது கம்மியாக இருக்கணும். ரெண்டுத்துக்கு எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸே வத்தலாம். ஓகேவா? இந்த ஆன்சர் ஒன்று வந்து எக்ஸை லாஸ்ட் ஆன்சர்ல சேர்த்தணும், மல்டிபிள் சேர்த்தணும். ஓகேங்களா? வந்துடக்கூடாது. இப்போ நான் லாங் டிவிஷன் போயிடலாமா? எது பெருசாக அது உள்ள போடலாமா? எது பெருசாக இங்கே இது எக்ஸ் கியூப் டேர்ம் வருது, இங்கே 2x காமன் அது பிறகு அது விட்டுருங்கண்ணா. இது பேக்கெட் குள்ளது மட்டும் போடுங்க. இது 2x கியூப்ல அது எக்ஸ் கியூப் இருக்கு. அப்போ இதுதான் பெருசு. ஆனால் 2x கியூப் போட்டு 2x கியூப் பிளஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 4. இங்கே வெளியே வரும் எக்ஸ் கியூப் பிளஸ் இந்த 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணலாமா? அப்போ 2x கியூப் டிவைட் பை எக்ஸ் கியூபா, எக்ஸ் 2 வருமா? அந்த 2 போட்டு மல்டி பண்ணும் ஃபுல்லாக. 2 இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x கியூபு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 2 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 2 8 8x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 8 2 16 சப்ராக்ட் பண்ணுங்க. அதாவது சைன் மாத்திரம். சரிங்களா? சப்ராக்ட் பண்ணியாச்சா? இப்போ ப்ளஸ் 7x ஸ்கொயர் மைனஸ் 4x 3x வந்துருமா? அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 4 ப்ளஸ் 8 சொல்லும்போது ப்ளஸ் 12x வந்துடும். இங்கே ப்ளஸ் 16 மைனஸ் 4 சொல்லும்போது ப்ளஸ் 12 வந்துடும். இப்போ மாதிரி எது கமனத்தில் நமக்கு 3 கமனத்திலாமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்துருமா? ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. வேகமாக போகிறோம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கமனத்தில் டிவைட் பண்ணி போடுங்க. 3 வச்சு இந்த 3 டைம் டிவைட் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. சரிங்களா? 3 எக்ஸ் ஸ்கொயர் வரும். 12 3 டிவைட் பண்ணால் 4x வந்துடும். 12 3 டிவைட் பண்ணால் 4. ஓகேங்களா? இப்போ இந்த 3 எந்த மாதிரி அது இங்கே ஜிசிலாம் வர சான்ஸ் இல்லைன்னா இப்போ இது என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைட் டிவைஸ் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண உள்ள கொண்டு வந்துருங்க. இந்த ரிமைண்டர் என்ன பண்ணோம்? டிவைஸில் போட்டுருங்க. அங்கே என்ன பண்ண? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டிவைட் பண்ணுங்க. வேற ஆன்சர் நல்லா இருக்கும்.
இதுதான் கோஷன் எக்ஸுங்களா? எக்ஸா மல்டி பண்ணுங்க. எக்ஸ் கியூபா ப்ளஸ் 4x ஸ்கொயரா ப்ளஸ்னது 4xஆ என்ன பண்ணோம்? சைன் மாற்றுவோமா? மைனஸ் மைனஸ் 2 கேன்சலா? இப்போ மைனஸ் 4x ஸ்கொயர் தானே, ப்ளஸ் 2x ஸ்கொயர் வரும். மைனஸ் 2x வந்துமா, சப்ராக்ட் பண்ணி கிரேட் நம்பர் சைன் போடணும், மறந்துடக்கூடாது. அப்புறம் இது மைனஸ் ரெண்டுமே மைனஸ் இருக்கு, ஆட் பண்ணான்னு வரும் மைனஸ் 8x. அந்த 8 கீழே டவுனில் கொண்டு வந்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது உள்ள மைனஸ் 2x ஸ்கொயர். இது எப்பயும் போல அதான் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கா, அடிச்சலாம். மைனஸ் 2 இந்த மைனஸ் 2 இங்கே போடுங்க. அப்போ மைனஸ் 2 மட்டும் பண்ண வரும், மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 8. யாரும் இந்த மேலே தான் இங்கே வரும் சொல்லிட்டு அப்படியே காப்பிலாம் போகக்கூடாது. மல்டி பண்ணி போட்டு செக் பண்ணணும், கரெக்டாகுதா? ஓகே கரெக்டாகுது, நம்ம போட்டு கரெக்டு. சப்போஸ் தப்பு வந்தால் நமக்கு வேற எங்கேயாச்சும் தப்பு பண்ணிருப்போம், அது செக் பண்ணணும். அதை விட்டு நீங்கள் மேலே தான் இங்கே வரும் சொல்லிட்டு அப்படியே காப் பண்ணீங்கன்னா இங்கே சப்போஸ் தப்பாக போடுதான் நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ தேர்ஃபோர் இப்போ ஜிசிடி 0 வந்துச்சுல, ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் போட்டு மறக்காம நமக்கு ஏற்கனவே ஜிசினே வச்சோம், இந்த எக்ஸ்ன்னு சொல்லி அந்த எக்ஸ் இன்ட்டுனது இந்த டிவைசர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் அவ்வளோதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காமனாக இருந்தால் நம்ம காமனாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் லாங் டிவிஷன் போனோம். ஓகேங்களா?